வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மண்ணாலான அகல் விளக்குகள் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் தான். பொதுவாக நாம் வெள்ளி விளக்கு, வெண்கல விளக்கு என்று பலவாறு வீட்டில் ஏற்றுவோம். அவற்றில் மிகச் சிறந்ததாக கூறப்படுகிறது மண் அகல் விளக்குகள் தான். எனவே நம் வீடுகளில் மண்ணாலான அகல் விளக்குகளை கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். நாம் வெள்ளி விளக்கு ஏற்றினாலும் அகல் விளக்கையும் நாம் நிலைவாசலிலாவது ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஏற்றுவதால் வீட்டிற்குள் நேர்மறை சக்தி அதிகம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மண் அகல் விளக்குகளில் பஞ்சபூத சக்தியும் நிறைந்திருப்பதால் மண்ணினால் செய்தனால் நிலத்தத்துவமும், தண்ணீர் ஊற்றுவதால் நீர் தத்துவமும், காற்றில் காய வைப்பதால் காற்றின் தத்துவமும், நெருப்பால் சுடுவதால் நெருப்பின் தத்துவமும், ஆகாயத்தின் முன் காய வைப்பதால் ஆகாய தத்துவமும், பஞ்சபூத தத்துவமும் நிறைந்து இருப்பதால் அந்த மண் அகல் விளக்குகளை ஏற்றுவதால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டிற்கு தேவையான நேர்மறை சக்திகளை அதிகமாக பெற்றுத்தருவதாக கூறப்படுகிறது. நாம் நிலைவாசலில் கண்டிப்பாக இவ்வாறு 2 அகல் விளக்குகளை தினசரியே காலை மாலை ஏற்றி வைத்தோம் என்றால் வீட்டுக்குள் துர்சக்திகள் வராமலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. நாம் தினசரி ஏற்ற முடியாவிட்டாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இவ்வாறு நிலைவாசலில் 2 மண்ணாலான அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தோம் என்றால் தெய்வ கடாட்சம் நிறைந்திருப்பதோடு வீட்டின் பிரச்சனைகளும் குறைய தொடங்கும். நாம் கோவில்களில் அதனால்தான் மண்ணாலான அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுகிறோம். நம் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக. நம் பிரார்த்தனைகளை மனதார நினைத்து கொண்டு இவ்வாறு நிலைவாசலில் 2 அகல் தீபம் ஏற்றினோம் என்றால் அந்த பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேற்றப்படுவதாக கூறப்படுகிறது. நாம் மண் அகல் விளக்கு ஏற்றும்போது அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றினோம் என்றால் நம் வேண்டுதல்கள் மிக விரைவாக நிறைவேற்றப்படும். நாம் அதேபோல் தொடர்ந்து ஒரே விளக்கு மண்ணாலான அகல் விளக்கு ஏற்றினோம் என்றால் அந்த விளிம்பில் கருப்பாக மாறிவிடும். அப்பொழுது நாம் ஒரு 15 நாள் நாம் ஏற்றினோம் என்றாலே மிக கருப்பாக மாறிவிடும். அப்பொழுது நாம் புது விளக்கை ஏற்றிக்கொள்ளலாம். நம் மண்ணாலான விளக்குகள் கம்மி விலையிலே கிடைக்கின்றது. நாம் சிறிய அளவிலான விளக்கை ஏற்றினாலே போதுமானது. 2 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றினாலே அதை நாம் பஞ்சு திரி போட்டு ஏற்றினோம் என்றால் குறைந்தது 1 மணி நேரமாவது அது எரியும். இவ்வாறான விளக்குகளை நாம் அதிகமாக வாங்கி வைத்து கொண்டு கோவில்களுக்கும் புதிதாக எடுத்து சென்று ஏற்றலாம். வீட்டிற்கும் நாம் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட்டு இவ்வாறு நிலைவாசலில் ஏற்றி வந்தோம் என்றால் கண்டிப்பாக சுபிட்சத்தையும் மாற்றத்தையும் காண்பீர்கள். அன்றைய காலத்தில் மாட விளக்கு என்று வைத்திருந்தார்கள். வீட்டின் வாசலிலே 2 மாடம் வைத்து ஏற்றி வந்தார்கள். அது குலதெய்வ அருளை பெற்றுத்தருவதோடு நேர்மறை சக்தியும் பெற்றுத்தந்ததாக இருந்தது. இப்பொழுது மாட விளக்கு என்று யாரும் வைத்து கட்டுவதில்லை. ஆகையால் நாம் இவ்வாறு நிலைவாசலில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எண்ணி வேண்டினோம் என்றால் நம் காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறுவதை நாம் உணர முடியும். இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.